வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒரு கேஸை சால்வ் பண்ணி பல ட்விஸ்ட்டுகளோடு அதை முடிக்கும்போது நம்மளே அந்த கேஸ் சால்வ் பண்ண ஒரு ஃபீல்லாம் கிடையாது தெரியுமா? அப்படி இந்த 2 சீரிஸை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படிப்பட்ட 2 சீரிஸ் தான். ஒன்று கோர்ட் ரூம் ட்ராமா சீரிஸ், இன்னொன்று ஸ்டேட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாக்குள்ளே நானே டெடக்டிவாக மாதிரி தேடுவோம் பாருனா அவங்களுக்கு இந்த சீரிஸ் ரெண்டுமே செட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2. சரி, சீசன் 1 பார்த்துட்டு தான் இதை பார்க்கணுமா இல்லைனா புரியாதா? ஏதாச்சும் ஒரு கேரக்டர் உள்ளே புகுந்து ஐயோ பார்க்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சீசன் 1 பார்க்காம இதை பார்த்தாலும் நல்லது தான். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இது இன்னொரு கேஸ் தான். அது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். அது ஒரு படமாகவே நினச்சி கூட நீங்கள் முடிச்சு விட்டுறலாம். 6 எபிசோடு தான். ஒரு எபிசோடு 25 நிமிஷம், டக்குன்னு ஒரே செட்டாக முடிச்சு விட்டுறலாம். ஆக்சுவலாக சீசன் 1 வந்த கேஸுங்கிறது பெருசாக அவ்வளோலாம் ஆர்வம் காட்ட மாட்டாங்கப்பா. ஓகே, கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது ஓகே, அதுக்கு இவ்வளோலாம் ஆர்வம் காட்டாதன்ற மாதிரி இருக்கிற கேஸை அவர் எப்படி சால்வ் பண்ணி கடைசியில் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போன சீரிஸ் தான். அண்ட் கடைசி விஷயம் சில பேருக்கு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆனாலுமே கூட அதை மொத்தமாக முடிச்ச விதம் நல்லாயிருக்கும். இதில் சீசன் 1 விட இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவை அதிகப்படுத்திருக்காங்க. ஏன்னா அந்த சீசன் 1ங்கிறது ஒரு லேடி இறந்துட்டாங்க, அதை கொன்னவன் யார் அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடில் எதுக்காக பண்ணியிருப்பான், ஏன் இதை பண்ணியிருப்பான், யார் அவனை பார்த்தது, இப்படிங்கிற மாதிரி அந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு சீசன் 1 அந்த லேடியை கொன்னவனுக்கான காரணம் என்னங்கிறத கடைசி எபிசோடில் மொத்தமாக ரிவீல் பண்ணுவாங்க. பட் இதில் அப்படி இல்லை. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒருத்தரை காணும். சரி, அவரை காணும்னா எதுக்காக அவர் காணாமல் போனார், அதுக்கு பின்னாடி முதல்ல இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கான மோட்டிவை புரிஞ்சுக்க முடியும்னு இன்னும் பல விஷயங்கள், ஏகப்பட்ட தியரிஸ், ஒருவேளை இதுவாக இருக்குமோ ஒருவேளை அதுவாக இருக்குமோ, இந்த கேரக்டர் இப்படிங்கிற மாதிரி இன்னும் பல லேயர்ஸ் இதில் இருக்கும். அதனால் சீசன் 1 விட இது இன்னும் அதிகப்படியான இன்வெஸ்டிகேஷன் ஏரியா தான். சரி, இதில் கதை என்னன்னா, அம்பிலி ராஜு அப்படிங்கிற போலீஸ் மொதல் எபிசோடில் அவரை பார்க்கும்போதே மனுஷன் ரொம்ப அப்பாவிங்க, அவர் நல்லவருங்க. அண்ட் எல்லாருமே நல்லவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா லஞ்சம்லாம் வாங்க மாட்டாருங்க, காசுலாம் எல்லாருக்குமே, அதாவது கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி அவரை பிடிக்குங்க, அவர் நல்ல மனுஷன், எதாக இருந்தாலும் உட்காந்து பேசக்கூடிய ஆளுன்ற மாதிரி தான் எல்லாருமே அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் யாராச்சும் ஓவராக அவர்கிட்ட ஆட்டிடியூட் காட்டினால ஓவராக ஆட்டினா வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை கன்ஃபார்ம் செஞ்சிருவார். அதாவது நல்ல மனுஷன் தான், அவர்கிட்ட நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கிற வரைக்கும், நீ கெட்டவனாகவே இருந்தாலும் நல்லவனாக நடந்துக்கிட்டேன்னா அதுக்கெல்லாம் பொறுத்துப்பார். ஆனால் கொஞ்சம் ஓவரானா அதுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஆள் தான் அம்பிலி ராஜு. ஸோ இப்போ இந்த சீரிஸ் முழுக்க அவரை தேடுற இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவை புரிஞ்சுக்கிறது, இன்னும் பல விஷயங்களை சால்வ் பண்ணி இந்த கேஸ் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது தான் இந்த மொத்த 6 எபிசோட்லையும் நடக்கும். இதில் பிடிச்ச விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எபிசோட்லையும் குட்டி குட்டி ஹிண்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இது எதுக்கு, நம்ம இந்த கேஸில் தானே இருக்கோம், ஆமாம் இந்த சீன் எதுக்கு வருது, இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது போலீஸுக்கே மொத்தமாக அப்படி மீல்ஸில் வைக்கிற மாதிரி இந்தா பொரியல், இந்தா சாம்பார், இந்தா ரசன்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணி கடைசி எபிசோடில் சால்வ் பண்ணும்போது தான் இதுதான் மேட்ரான்ற மாதிரி கடைசியில் தான் கிளியரே ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் நோக்கி போகுதோங்கிற மாதிரி ஃபீலே கொடுத்தாலும் அது எல்லாமே கனெக்ட் ஆகும்போது புரிஞ்சிருச்சுப்பா, 2வது எபிசோடில் 3வது எபிசோடில் இந்த விஷயத்தை தோணுது இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி அப்போ கிளியர் ஆகிடும். அப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விதம், அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை தூவி விட்டதுன்ற மாதிரி அந்த டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்துக்குமான காரணம் ஷாக்கிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத விட அந்த எமோஷனல் கனெக்ட் நமக்கு கூடவே இருக்கணும். ஏன்னா இது பின்னாடி இருக்கிற காரணம் ஓகே, இதெல்லாம் பண்ணது ஓகே, பட் அதுக்கு பின்னாடி என்னப்பா மோட்டிவ் இருக்கணுங்கிற அந்த விஷயமும் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகணும்ல. அது இதில் எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த அம்பிலி ராஜு யார் அப்படிங்கிற அந்த கேரக்டரை போக போக தெரிஞ்சுக்கிற விதமாக இருக்கட்டும், அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சொல்லிட்டு வரும்பொழுதும் அந்த கேரக்டர் மேலே இப்படிப்பட்டவராகுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அது மூலிமா பல விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் காட்டிருப்பாங்க. ஏன் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லா கேரக்டர்ஸோடையும் கனெக்ட் பண்ணி தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் கேரக்டர் அலட்சியம் காட்டுற விதமாக இருக்கட்டும், அதை இன்னொருத்தர் எமோஷனலாக பார்க்குற விதமாக இருக்கட்டும், இன்னொருத்தர் அது மேலே பாசம் காட்டுறதா இருக்கட்டும்னு, அதாவது ஒரே விஷயந்தான் ஒருத்தர் பார்க்குற விதம் எப்படி இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கிறத இதில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. கடைசியில் அதை புரிஞ்சுப்பார். அதாவது இந்த கேஸை மொத்தமாக சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட கடைசியில் இந்த கேரக்டரு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இப்போ தான் நான் விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுற அந்த ஒரு மூமெண்ட்டு நமக்குமே ஃபீல் ஆகும். அப்புறம் தம்பி, இந்த கேஸுக்கு புதுசாக நீங்கள் அதுதான் கொஞ்சம் ஓவர் திமிரா லோக்கல் ஆளுங்கிட்டே கொஞ்சம் காட்டுற, அவங்க ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை, போலீஸுங்கிற திமிரெலாம் ஆடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறது. அப்புறம் ஒரு விஷயமா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இதை போனோம், இல்லை இந்த ரூட்டில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுன்னு ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது இந்த சீரிஸில். அது இன்னுமே இந்த சீரிஸோட கனெக்ட் ஆக முடியுது. அப்புறம் பொறுமையாக போகுமான்னா மலையாள சினிமாவோ வெப் சீரிஸோ என்னைக்கு சீக்கிரமாக போயிருக்கு. மலையாள படமே எடுத்துக்கோங்களேன், மொதல் 1 hour நாங்கள் சும்மா தான் இருப்போம், வேடிக்கைத்தான் பார்ப்போம், அப்புறம் தான் விஷயத்துக்குள்ளே வருவோன்ற மாதிரி. இதில் ஃபஸ்ட் எபிசோட் சும்மா சாம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி சாம்பிள் தான் தெளித்து விடுவாங்க. 2வது 3வதுல கூட ஓகே இதுதான் விஷயம், இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே பெருசாக அப்படி பொறுமையாக போவாங்க.
4வது 5வது 6வதுல தான் மொத்த விஷயங்களுமே இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையோடு பார்க்க வேண்டிய அவசியம் அமைச்சரே. 4வதுலேருந்து தான் இவங்க 4வது கிரிக்கே போவாங்க. அப்புறம் எனக்கு இதில் இன்னும் பிடிச்சது கடைசி எபிசோடில் இதுதான் நடந்துச்சுப்பா, இதுதான்ப்பா இந்த விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி மொத்தத்தையும் போட்டு சொல்லுவாங்கல்ல, அப்படி இதை சொல்ல மாட்டாங்க. அந்த கடைசி எபிசோடில் 5 எபிசோடில் பார்த்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயங்களை சொல்கிறது, நாமளே சில விஷயங்களை ஓகே இப்படிதான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் 6வது எபிசோடில் இருக்கும். சில பேருக்கு என்னங்க இது தெளிவாக என்ன நடந்துச்சுன்னு ஒரு சும்மா தான் சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இன்னும் சிலருக்கு ஓஹோ இதுதான் விஷயமா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சான்ற மாதிரி அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது கடைசி எபிசோட ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், என்னதான்டா நடந்துச்சு சொல்லுங்கடான்ற அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட்டு சீசனில் அந்த கேஸ் எடுத்துவாங்களா, ஒரு லேடி இறந்துட்டாங்க, அவங்களுக்கான காரணம் இவன் தான் செஞ்சான், ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ இவனா இந்த இடத்துல போய் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நடுவில் டென்ஷனை ஏற்றி இறக்குற இந்த விஷயங்கள்லாம் நடுவில் நிறையவே இருக்கும். அப்படி இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் அந்த கேரக்டரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு தெரில, எதுக்காக நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல. இப்படி 5 எபிசோடும் அந்த போலீஸ்காரங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அதுதான் நம்ம கொடுக்க பார்த்தாங்க. இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போயிட்டு அந்த டென்ஷனை ஏற்றி இறக்குற அந்த மூமெண்ட்ஸ் இதில் பெருசாக இருக்காது. 5வது எபிசோடு வரைக்கும் மொத்தமாக இன்ஃபர்மேஷன் மட்டுமே தான் இருக்குமே தவிர 6வது எபிசோடில் தான் அது மொத்தத்துக்குமான பே ஆஃபாக 6வதுல தான் இருக்கும். ஸோ அதனால் என்னங்க அதிகப்படியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களேங்கிறத சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோ நேரம் பொறுத்து நீங்கள் பார்க்குறதுக்கு 6வது எபிசோடில் மொத்தத்துக்கும் அதிகப்படியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும்பா சீரிஸ். என்ன கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், 4வது 5வது 6வது கன்ஃபார்ம் பிடிக்கும். அண்ட் எனக்கு இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதாவது சில பேர் ரிட்டையர் ஆகிற விஷயத்தெல்லாம் நான் இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போலாம் ரிட்டையர் ஆவாங்களாங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சீரீஸில் ஏதாச்சும் ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது இந்த விஷயத்தை நல்லா சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்படி எனக்கு இது ஒரு புது விஷயமா பட்டுச்சு. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, 2வது சீரிஸ்க்கு போகுமா, கிரிமினல் ஜஸ்டிஸுங்கிற சீரிஸ். இது 4வது சீசன் ஒரு எபிசோடாக வந்துகிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு சீசன் இன்னும் பார்க்கல, அது பார்க்காமலும் பார்க்கலான்னு தான். ஏன்னா ஒரு சீசனில் ஒரு கேஸை தான் விசாரிக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸோட நம்ம இன்னும் கனெக்ட் ஆகுங்கிறதுனால சீசன் 1லேருந்து எப்பவுமே பார்க்குறது. அப்படி சீசன் 1 பார்த்து முடிச்சேன். இது சீசன் 1க்கான வீடியோ தான். சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா ஓகேப்பா, நீங்கள் சீசன் 4 எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 மொத்தத்தையும் அதுக்குள்ளே பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 4வது சீசனும் மொத்த எபிசோடும் வந்துடும். அதை மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டுறேன். இதில் சீசன் 1 மட்டும் மொத்தமாக 10 எபிசோடு இருக்குது. அதில் ஒன்று 40 நிமிஷம் எபிசோடு. இதில் கதை என்னன்னா, ஹீரோ வந்து கேப் டிரைவராக இருக்கிறாருப்பா. ஒரு சவாரி வந்து ஏமா நான் உன்னை ஏற்றுக்கவே இல்லை, நீ கிளம்புமா, வேலையை பாருமா, எனக்கு பார்ட்டி இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸு ட்ரீட்டு நான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சவாரி எடுத்துக்க வேணான்னு இருக்கிறாரு. ஆனால் அவங்க காசு நான் கொடுக்குறேன்ல, என்னை போய் இறக்குடா அப்படிங்கிற மாதிரி அவங்க திமிராக தான் நடந்துக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டு இல்லை, அந்த ஸ்பாட்டு இல்லை, அங்கே இறக்கு இல்லை, இங்கே இறக்குங்கிற மாதிரி இன்னும் ஒரு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. சாரிப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டல, என் வீட்டுக்கு நீயே உள்ளே வாப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ளேயே இன்வைட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் வில்லங்க இவருக்கு எட்டி பாகுது. ஸோ செய்யாத தப்புக்காக இப்போ உள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன். அவர் எதுவும் செய்யலைங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், ஏன்னா ஹீரோங்கிறதுனால எதுவும் செய்ய மாட்டார்ன்றது நமக்கும் தெரியும். ஆனால் ஊர் உலகம் நம்பணுமா இல்லையா? ஸோ அந்த கேஸில் அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி எப்படி வெளியே கூப்பிட்டு வந்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சாங்க, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் மொத்த சீரீஸும். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் இவர் மாட்டின அந்த கேஸுங்கிறது ஒரு துளி கூட இவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே இவர் பார்க்குற வேலைங்கிறது டேய் என்னடா வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நமக்குமே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக எல்லா சாட்சிகளும் இருக்கும்ல, ஆமாம் கரெக்டு தானே, எல்லாமே இவருக்கு எதிராக தானே இருக்குது, எப்போ வெளியே கூப்பிட்டு வருது, சார் இவர் நல்லவருங்க, இவர் குடும்பம் எப்பேற்பட்டதுங்க, இவர் இப்படி செய்வாரா அப்படின்னு நீங்கள் அனுதாப ஓட்டெலாம் கோர்ட்டில் பண்ண முடியாது. அங்கே நீங்கள் சாட்சி எடுத்துன்னு வந்து நிறுத்தினாதான் அதை வச்சு தான் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இவருக்கு எதிராக ஒரு எவிடன்ஸும் இல்லை. இப்போ எப்படி இவர் வெளியே கூப்பிட்டு வராங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. அப்புறம் இந்த கோர்ட் ரூம் ட்ராமா சீரிஸ்ன்றனாலே பேசிக்காக சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்களே. ஒரு ஏழை நல்ல வக்கீல் இருப்பார், பணக்கார கெட்ட வக்கீல் இருப்பார், அவங்க 2 பேருக்குள்ள முட்டிக்கும், இவனை எப்படியாச்சும் உள்ள தரணும்னு அவங்க துடிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. இதில் ஆக்சுவலாக அந்த வக்கீல் கேரக்டர் அவர் கணம் கோட்டார் அவர்களேன்னு மாஸ் காட்ட வரலாம், ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டார். மனுஷன் எனக்கு என்னமோ இவன் இந்த தப்பு செய்யலைங்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பட்சி எனக்கு மட்டும் இது சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி இவன் நல்லவன் தான் அப்படின்னு நிரூபிக்க நான் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி தான் அவர் கடைசி எபிசோடு வரைக்குமே இவன் நல்லவன்னு காட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அவர் தான் விசாரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டு இருப்பார். ஸோ அந்த வக்கீல் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. ஏன்னா மிர்சாப்பூர்லேயும் சரி அவருடைய படங்களில் அவருடைய ஆக்டிங் வந்து ஆக்டிங்காகவே தெரியாது, மனுஷன் ரியல் கேரக்டராக ஃபீல் ஆகிற மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவார். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸாகவும் சரி அவர் இந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணுறதுன்னு நல்லாவே இருக்கும்.
அப்புறம் முக்கியமாக 10 எபிசோட் இருக்குது. ஸோ எடுத்ததுமே இவர் காணும் கோட்டார் அவர்களே இவர் இப்படி பட்டவர் இல்லைன்னு சொல்லி இந்த வாதாடுற விஷயங்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும். இவர் ஜெயிலுக்குள்ளே போகிறார்ல, அந்த லைஃப்பை தொலைச்சிட்டே பண்ணுற மாதிரி ஜெயிலுக்குள்ளே இவர் அனுபவிக்கிற கஷ்டங்கள், அது இல்லாமல் இவங்க குடும்பம் இவரால் அனுபவிக்கிற துயரங்கள், இந்த விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கும். எனக்கு இதில் இந்த வக்கீல் கேரக்டர் இவன் நல்லவன் தான் நிரூபிக்க அந்த கேஸை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் எவ்வளோ டீப்பாக போகிறாருங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியா நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் இவர் ஜெயில் ஏரியாங்கிறது நல்லா இருக்கு, பட் அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அந்த இடம் கொஞ்சம் சில இடங்களில் போர் அடிச்சுது. எப்பா நீங்கள் ஜெயில் ஏரியா ஓகேப்பா, இவர் இப்படியா மாறாருங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ஓகே, பட் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவுக்கு வாங்க, கோர்ட்டில் கேஸை வாதாடுங்கிற மாதிரி எனக்கு அந்த ஏரியா தான் அதிகப்படியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ கேரக்டர் 12th ஃபெயில் ஆள், அந்த மனுஷன் ஐயோ பாவம் அப்பாவியா இருக்கிறேன்ற மாதிரி அவரை பார்க்கும்போது தோணும். ஆனால் அவர் பண்ண வேலைங்கிறது டேய் என்னடா நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்க்குற வேலையாதுங்கிற மாதிரி அவர் போல கோபமும் வரும். இது நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய சீரிஸ். ஆனால் அதுக்குன்னு எப்பா போரும்பா ரொம்ப பொறுமையை சோதிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஃபீல் ஆகிற சீரிஸ்லாம் சத்தியமாக கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டரோட ஓப்பனிங்கே கனெக்ட் ஆகிடுவீங்க, இந்த வக்கீல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்கிறதோடையும் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஜெயில் ஏரியா மட்டும் எனக்கு கொஞ்சம் அங்கே இங்கே சுற்றிட்டு வர ஃபீல் இருக்கும். ஆனால் இது மொத்தத்தையும் முடிக்கும் போது அவனை ஜெயிலேருந்து எப்படி இந்த கேஸில் வாதாடி வெளியே கூட்டு வந்தாங்கங்கிற அந்த மொத்த விஷயத்தையும் எப்பாடியே எவ்வளோ போராடா வெளியே வந்திருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிருவாங்க. ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு சீசன் எப்பா நல்லபடியாக இருக்குங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தது. அடுத்து 2, 3, 4வது அதுக்குள்ளே முடிஞ்சிடும். மொத்தத்தையும் அடுத்து 2, 3, 4 மூணுத்தையும் மொத்தமாக சேர்ந்தே ஒரு வீடியோவாக போட்டுறேன். ஸோ கேரளா கிரைம் ஃபைல்ஸும் சரி, கிரிமினல் ஜஸ்டிஸும் சரி, இந்த 2 சீரிஸும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எது ரொம்ப பிடிச்சதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.